வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3 அட்மின் ரவுண்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்முடைய சுட்டி குழந்தைகள் எல்லாருமே வந்து பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அட்மின் ரவுண்டில். ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் குழு தேர்ந்தெடுத்த 60 பாடல்களில் அவர்களுக்கான பாடல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை தான் இப்போ பாட போகிறாங்க. ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக எம்ஜிஆர் 3 பேரில் எம்ஜி மட்டும்தான் இருக்குது, 6 காணுமே. மிக்கேல், கப்ரியல் இருக்கிறாங்க, ரஃபேல் அப்படிங்கிறவரை காணும். மேம் சார் எங்கேயும் வெளியே போயிட்டாங்களா? நான் வேறு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களே ஏதாவது பெட்டராக வச்சிரு மேம் சொல்லுங்கள். நீ ஏதாவது பெட்டராக திங்க் பண்ணி வச்சிருப்ப. சார் எங்கேயாவது இருக்கீங்களா? ஓ சார் இங்கே இருக்கிறீங்களா? ஜோஷ் இங்கே இருக்கேன். ஜோஷ் சார் வாங்க 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 வாங்க. ஸோ சூப்பர் சார். ஸோ நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய 6வது வாரத்தில் அட்மின் ரவுண்டை உங்களுடைய ஒரு இசை ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாம் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக எங்களை இசை மழையில் நினைக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? சூப்பர் சார், பாராட்டுகள். தேங்க்யூ சார். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. இப்போ ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி நீங்கள் முடிக்கும்போது என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அப்படி மேலே இருந்து அப்படி ரெயின்ஃபால் மாதிரி அப்படி ஒரு கோல்டன் ஷவர் ஃபால் அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு அது பிளஸிங்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். சூப்பர். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்முடைய குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ அட்மின் ரவுண்டை துவங்கி வைக்க வருகிறார் ரொவினா. லெட்ஸ் வெல்கம்.
ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் ரவினா, ரொம்ப அழகாக அற்புதமாக பாட்டு பாடினீங்க. அப்படியே பொன்மாலை நேரம் அப்படியே ரொம்ப அப்படி ஹாட் மெல்ட்டிங்காக போச்சு. சூப்பர், பாராட்டுகள். ஸோ அம்மா கிட்ட கேட்கலாம். ஸோ அம்மா, மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற தளத்தில் ஸோ நீங்கள் பாப்பா அழகாக பாடல் பாடியிருக்கிற, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், சூப்பராகவும் பாடியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மாதா தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எங்கள் ஃபேமிலி சார்பாக. we are very happy about this. ஸோ சூப்பர் சூப்பர். ஸோ ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ், இந்த ரவுண்டில் எப்படி பாடினீங்க, பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பால்ராஜ் சார் சொல்லுங்கள். நல்லா பாடினாங்க. தாளம் நிறைய பாட்டில் நீங்கள் லயிச்சிட்டதுனால தாளத்தை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாளத்தையும் பார்த்துக்கணும். சேம் நீங்கள் போன ரவுண்டில் மிஸ் பண்ணது இந்த ரவுண்ட்லேயும் மிஸ் பண்ணீங்க, மூச்சு எடுக்கிறது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உச்சரிப்பு கொஞ்சம் அங்கங்கே. மற்றபடி ஓவரால் நல்ல ஃபீல், நல்லா மேலே போகும்போது நல்லா பாடினீங்க, அருமையாக இருந்தது. காட் பிளஸ். சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதான் சொன்னேன் ஏற்கனவே, யூஆர் அ குட் சிங்கர். அந்த 2-3 தான் அந்த மூச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப பாடும்போது அந்த டக்குன்னு தொண்டை அடைக்குது இல்லை, அது ட்ரைனஸ்னால டக்குன்னு வரும். அது டென்ஷன் ஆனால் கொஞ்சம் இதுவாகும். கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பாடுறீங்க, எல்லாமே சங்கதியெலாம் ரொம்ப நல்லா வருது. கொஞ்சம் ஒரு இடத்துல டியூனிங்கோ டெம்போ கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் காம்படிஷன் வந்து பாடுறீங்க, அது கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தையும் டெம்போ ஸ்ருதி எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு தான் வரணும். அங்கே வந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்யும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இவரை நல்லா பாடினீங்க. காட் பிளஸ் யூ. சூப்பர். ஃபைனலி மேம் சொல்லுங்கள் மேம். போன ரவுண்டில் வந்து தாளம்லாம் பக்காவாக இருந்தது. உன்னோட வாய்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. சூப்பர். ஸோ சூப்பர் ரவினா, இப்போ உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ். ஸோ கடந்த சுற்றை போல இந்த சுற்றிலும் நம்முடைய பால்ராஜ் சார் சைலண்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் டூஸ், கிரேஸ் மேம் உங்களுடைய மதிப்பெண்களை ரிவீல் பண்ணலாம். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். ஸோ சூப்பர் ரவினா, அற்புதமாக பாடினீங்க, அட்டகாசமாக. ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ரிசல்ட் இஸ் நத்திங் எ மேட்டர். நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பாடி உங்களுடைய திறமையை இன்று உலகறிய செய்திருக்கிறீர்கள், அதுக்கு பாராட்டுகள். நண்பர்களே, அட்மின் ரவுண்டுடைய முதல் போட்டியாளர் ரவினா ரொம்ப சூப்பராக நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு பொன்மாலை நேரம் அப்படிங்கிற அப்படி தென்றல் வீசக்கூடிய ஒரு பாடலை. ஸோ அடுத்ததாக பாட வரார் அருள் ஜோர்தான். லெட்ஸ் வெல்கம். உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வு
ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ஜோர்தான், அட்டகாசமாக. நல்லா யார் இந்த சாங் சூஸ் பண்ணா? அம்மா தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அம்மாட்ட பேசலாம். ஸோ ஜோர்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருக்கிறாப்புல. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி தளத்தில் தம்பி பாடுறதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த சொல்ல இடத்துல வார்த்தைகளே இல்லை அப்படிங்களா? ஸோ என் தம்பிக்கிட்ட பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஒரு குட் குவாலிட்டி நல்ல குணம் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க உங்கள் பையன்கிட்ட. எதுக்கும் வெக்கப்பட மாட்டான், டேரெக்டாக இருந்தாலும் இப்போ இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இறங்கிடுவான். ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ சூப்பர். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு குணம் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்ன இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமான பயம் இருக்குது. எவ்வளோ பெரிய வயது அப்படிங்கிறத நிரம்பி இருந்தாலும் ஸோ அதை சின்ன வயசில் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பாராட்டுகள். ஓகே ஜோர்தான், ஸோ நம்முடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போமா? ஸோ பால்ராஜ் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள். நல்லா பாடுறாரு, உச்சரிப்புலாம் நல்லா இருக்குது. டெம்போ தான் உனக்கு பயமாக இருக்குது. ரிதம் கேட்டாவே பயந்துடுற. அந்த தள்ளி பாடுறது அந்த மாதிரி பாட்டு செலக்ட் பண்ணும்போது நார்மலாக ஆன் பீட்டில் வர பாட்டை நீ சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் ஆன் பீட்டில் வர மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக பாடுறதுக்கு காம்படிஷனில் வரும்போது ரொம்ப நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. நீ போன சாங்கும் அப்படி தள்ளி எடுக்கிறது அடுத்து ரெண்டுத்துலேயும் நீ மாட்டிக்கிட்ட. நல்லா பாடுற, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததா மேம் நீங்கள் சொல்லுங்கள். நீ அழகாக பாடுற, அதை விட கான்ஃபிடெண்ட்டாக பாடுற. அந்த தாளமே மிஸ் பண்ணாலும் அதையும் கான்ஃபிடெண்ட்டாக பாடுறடா நீ. உன் கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சுதி ஏதாவது ஒரு இடம் தான். சுதி நீட்டாக இருக்குது, ஓகேவா? உச்சரிப்பு பிரச்சனை இல்லை. நீ டைமிங் போட்டு அதுக்குன்னு நிறைய எக்ஸசைசஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது. அதை போட்டு நீ சும்மா அந்த கிளிக்கு போட்டாவது பாடணும். பாடி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய. அழகாக பண்ண. சூப்பராக. ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார். நல்ல வாய்ஸ் அவருக்கு, நல்லா பாடுற. ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பேசிக் தாளமும் ஸ்ருதியும் வேணும். அது இல்லாமலாம் பண்ணவே முடியாது. அது கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஒரு 50% அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டாக தாளமும் ஸ்ருதியும் இருக்கிறதுக்கு அது இல்லைன்னா அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டோம். நீ நல்லா பாடுற. டேக் கேர்மா. காட் பிளஸ். சூப்பர். ஸோ ஜோர்தான் மேம் பேசும்போது சொன்னாங்க ஜோர்தான் ரொம்ப கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் அப்படி அப்புறம் சொல்லும்போது சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இருக்குது. நேற்று ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் என்ன ஹோம்ஒர்க் பண்ணேன்னா, எப்போவுமே நம்ம ஒரு கமெண்ட் மட்டும் யோசிக்கிறோம், இனிமேல் இன்னொன்று 3-5 யோசித்து வச்சுக்கோன்னு சொல்லி இன்னொன்று இருக்குது மேம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லல, அவர் சொன்னது. திடீர்னு அங்கெல்லாம் போயிட்டியே. அதான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். சூப்பர். ஸோ நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறப்போ கண்டிப்பா அடுத்த நிலையை போகலாம். ஸோ சூப்பர், பாராட்டுகள். சூப்பர். எல்லாரும் ஜோஸ்க்கு ஒரு கை தட்டுங்கப்பா. இந்த லாஸ்ட் 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் மேம் பயங்கரமா கழுவி ஊத்தும் போதும் கலாய்க்கும் போது ஏதோ ஒரு கும்பல் இருந்து ஏன்னு கை தட்டிங்க. எங்க அந்த கும்பல்? இல்ல நான் சொன்னேன்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணுமா இல்லையா? எஸ். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்க்கும். அடங்காமல் ஆறிருள் உய்க்குமா? ஃபாதர் என்ன ஃபாதர்? திருக்குறளை இவ்வளவு சொதப்பறா ஒரு சிஓ முன்னாடி வச்சுக்கிட்டு மாதா தொலைக்காட்சி சிஓ. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். கரெக்ட் தான் இல்லையா? அப்போ உளறேன், இப்ப கரெக்ட்டா சொல்றேன். ஒரு சரியா சொன்னோமா? எடிட்ல தூக்கிக்கலாம். சூப்பர். ஃபாதர் அடைக்கலராஜ் ஃபாதர், தயவு செஞ்சு தூக்காதீங்க, அப்படியே டெலகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்க. ஸோ சூப்பர் தம்பி. இப்போ ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஓகே, நம்முடைய ஜட்ஜஸ் ஸ்கோர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க. உங்களை போல் நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம் உங்களுடைய ஸ்கோரை ரிவீல் பண்ணலாம். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஜோர்தான், ரொம்ப அட்டகாசமாக பண்ணீங்க. ஸோ அதே மகிழ்ச்சியோடு அப்படியே உங்களுடைய இருக்கைக்கு செல்லலாம். தேங்க்யூ. ஸோ இரண்டாவது போட்டியாளர் ரொம்ப அட்டகாசமாக பாடல் பாடிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக 3ஆவதாக பாடுறதுக்கு என்னை எப்போ அங்கிள் கூப்பிடுவீங்க, நான் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக சொன்ன உடனே சிரிப்பை பாரு, ஐயோ அழகு. ஸோ சிறப்பு. வாங்க ஆட்லினா.
மோதுதே அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணல் அலை மோதுதே அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு மழலை மொழியில் அப்படி பெருமழை பொழிந்த ஒரு பேரழகி நீ. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ஆட்லினா. நீங்கள் பாடுறதோட உங்களுடைய ஸ்மைல் ஐயோ அட்டகாசம் சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன வயசில் அப்படி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏஜில் இவ்வளோ பெரிய தளத்தில் இவ்வளோ பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த மாதா தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதே வேளையில் பாப்பா வந்து எப்படி வீட்டில் வந்து படு சுட்டி படு சேட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாள் இந்த அருந்த வாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வாள் ரொம்ப சேட்டைக்காரு. ஸோ யார் உங்ககிட்ட சரி மல்லுக்கு நிற்பாங்களா? ஆமாம். ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அடிக்கடி இந்த யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 2 பெண் குழந்தைகள்னால என்கிட்ட பயங்கர கிளாஷ் இருக்கவே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட தான் சரி மல்லுக்கு நிற்பாங்க 2 பேரும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயத்தில் வந்து உங்ககிட்ட சரி மல்லுக்கு நிற்பாங்க? ஏதாவது கேட்டால் திங்ஸ் ஏதாவது வேணும் ஆசைப்பட்டு கேட்பாங்க. சாக்லேட் ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு வேணும்னுவாங்க. இல்லை வேண்டாம் அது அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னாக்கா இல்லை சரி அது எப்படியாவது ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிடுவா எங்கிட்டேருந்து. அதாவது அடம் பிடிச்சாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு கிடைக்காது அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் கிடைச்சிரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. நீங்கள் கிரிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ போட்டாங்களா ஒரு பிட் என்ன அப்படின்னா நான் நல்லா பாட்டேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிட்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன வேணும்? கிட்கெட் 1 2 எத்தனை வேணும்? 2 சாக்லேட் வேணும் உங்களுக்கு, மறந்துடாதீங்க. ஸோ சூப்பர். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பாடினாங்க. ஒவ்வொரு டீம்லையும் இப்படி அழகான ஒரு குட்டி குழந்தை வந்து அப்படி எல்லாருடைய ஆட்டை அப்படி கரெக்டாக என்னென்ன திருடிட்டு போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறீங்க. சூப்பர் ஆட்லினா. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க கேட்போமா? ஓகே. ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள். நல்லா பாடுறாங்க. ரிதம் வந்துட்டாக்க ஒரு பயம்தான் வந்துடுது. டெம்போ தான், அது உச்சரிப்பு நல்லா இருக்குது, நல்லா பாடுறீங்க, நல்ல ஆட்டிடியூட். டெம்போ தான் கொஞ்சம் அது பார்த்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர். ஸோ ஐ திங்க் நீ வந்து எல்லாருடைய ஹார்ட்டோட கிரேஸ் மேம் ஹார்ட்டை ரொம்ப திருட்டிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி அங்கே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஷா அப்படின்னு சொல்லி எப்படா என்னை பேசுவான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி. மேம் சொல்லுங்கள் மேம். இல்லை இவளை என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப அந்த குரல் வந்து அந்த மழலை குரல், அந்த உச்சரிப்பு, அவள் மழலையே மாறலை. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த வாய்ஸு. ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பாடினா. இதில் எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல தாளம். பட் உன்னை வந்து உன்னை குறை சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பிரைட் கேர்ள். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் சாம் கிட்ட பிடிச்சது, அது லேட்டராக வருவோம். பட் அவள் வந்து ஒரு இடத்துல அவளுக்கு ஸ்ருதி கலையுது. கலைஞ்ச உடனே இவன் வாசிக்கிறான். வாசித்த உடனே டக்குன்னு கரெக்டாக வந்துட்டான் அந்த இதுக்கு. ஸோ ஷீ இஸ் வெரி ஷ்ரூட். நீ வந்து நல்ல புத்திசாலியாக இருக்க, உன் குரல் அழகாக இருக்குது, நல்லா மெமரைஸ் பண்ணி மறக்காமல் பாடுற. ஸோ இதெல்லாம் வந்து நீ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். நிறைய கற்றுக்கணும். ரொம்ப க்யூட்டாக பாடினேன். தேங்க்யூ. சூப்பர். ஃபைனலி அமல்ராஜ் சார். ஆட்லினா வந்து நல்ல ப்ரில்லியன்ட், தைரியம் இருக்குது, ஆட்டிடியூடு. ஒன்றே ஒன்று அந்த ஸ்ருதியை அந்த தாளம் தான் கொஞ்சம் அது. அப்புறம் அந்த தாளம் போட்டு பாடுறது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. ஆமாம். கொஞ்சம் டெம்போ மிஸ் பண்ணோன்னா அவங்க வந்து கண்ணை காட்டுறாங்க, அப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி தாளம் போடுறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தாளம் கம்மியாக இருந்தால் கூட டெம்போவில் இல்லைனாலும் அந்த தாளம் போட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டாக பயங்கரமாக இருக்குது. சூப்பர். ஸோ காட் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர் ஆட்லினா. ஆட்லினா எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பாட்டு பாடி அப்படியே பட்டையை கிளப்பியிருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. என்கிட்ட தயவு செஞ்சு நீ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸாவது நீ பேசிட்டு போயிரு, எனக்கு அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். ஏதாவது நீ ஏன்னா எது கேட்டாலும் அப்படி கண்ணாலே பேசுகிற, தலையாலே பேசுகிற, அப்படி வாய் திறந்து அப்படி ஒன்று பாடும்போது அழகாக பாடல. அதே மாதிரி
நல்ல எது கேட்டாலும் எவர் ஸ்மைலிங். சூப்பர். அந்த ஸ்மைல் ஒன்று விட்டு எடுத்துடாத. ஸோ இப்போ நம்ம ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, அடுத்ததாக அமல்ராஜ் சார் ப்ளீஸ். வாவ், சூப்பர். ஸோ ஓகே ஆட்லினா, ரொம்ப அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய ப்ளேஸ் போகலாம். தேங்க்யூ. ஸோ ரொம்ப 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 க்யூட்டாக ஆட்லினா வந்து பாடினாங்க. ஐ திங்க் நம்ம வேணால் இப்போ ஒரு டிசைட் பண்ணலாம். நம்ம ஃபாதர் எல்லார்ட்டையும் பேசி எல்லா ரவுண்ட்லேயுமே எல்லா டீம்லேயும் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ டீம் 2ல் பார்த்தீங்கன்னா தீபிகா, அந்த டீம் 1ல் சாம். ஸோ எல்லாரையும் திரும்ப ஒரு தடவை வர வச்சு அவங்களுக்குன்னு கூட ஒரு நம்ம டிவைன் சிங்கர் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்துமே. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மீண்டும் வாழ்த்துக்கள் குட்டிமா உனக்கு. ஜோஸ், பல நேரங்களில் வேவ் லென்த் ஒன்றா இருக்கா மேம்? இல்லைப்பா, நான் லெட் மீ கம்ப்ளீட். பல நேரங்களில் சொதப்புறாங்கள, சில நேரங்களில் இந்த மாதிரி சில மேட்டர்லாம் சொல்லி நீ வந்து ஜோஸ்ன்னு நிரூபிச்சிட. இதை நான் உண்மையிலே நினைச்சேன். இது எவ்வளோ பயங்கரம். பல சில அதுதான் மாற்றி சொல்லிட்டாங்க. அதை மாற்றி சொல்லிட்டாங்க. அதை ஒண்டி மைண்டில் வச்சுக்கோங்க. பல இல்ல சார், அதுதான் வந்து நான் சொல்ல வந்த நெக்ஸ்ட் என்னுடைய அதே ஸ்டேட்மெண்ட் தான் மேம். வந்து அந்த கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தை மட்டும் மாத்திரிங்க. சில வரணும், அடுத்து பல வரணும். இல்ல தம்பி, அது வர மாதிரி நீ பண்ணுங்கற. வரும், வராது. ஸோ சூப்பர், அட்டகாசமா மகிழ்ச்சியோட நம்மளுடைய 4வது போட்டியாளருக்கு போயிடலாம். ஸோ 4வது போட்டியாளர் ஹைடி, லெட்ஸ் வெல்கம்.
ஸோ ரொம்ப 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 அட்டகாசமாக சூப்பராக பாடினீங்க ஹைடி. பாடி முடிச்சதுக்கப்புறமும் மேம் சொன்னார் ஒரு மாதிரி திகிலாகவே இருக்கிறீங்களா, ஒரு பயமாக இருக்குதா என்னை பார்த்தா? அப்பாடா பாடி முடிச்சு அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்குதா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியலையே. கரெக்டாக பாடிட்டேனா மிஸ்டேக் ஏதாவது? ஸோ அப்படி அதெல்லாம் திங்கில சூப்பராக பாடினீங்க. ஸோ எல்லாருமே உங்கள் பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இது சாங் சூஸ் பண்ணது? அந்த பாட்டை அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. அப்போ அம்மாட்ட கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அம்மா நல்லா பாடுவாங்களா? நல்லாவே பாடுவாங்க. அப்போ நல்லாவே பாடுவாங்க. அப்போ அம்மா பாட வச்சிடலாமா? ஸோ ஓகே, நான் சொல்லலைங்க, பாப்பா தான் சொல்லியிருக்கிறேன் அம்மா சூப்பராக பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க அளவுக்குலாம் பாட மாட்டேன். இந்த பாட்டில் ரொம்ப ஹையான பாட்டு நமக்கு. ஸோ ரொம்ப ஹையான பாட்டாக இருக்குது. ஸோ ஓகே சூப்பர். ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டிலேயே அவள் பாடுறது வந்து எல்லாரும் ரொம்ப ரசிப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டிவியில் மாதா டிவியில் அதை ஷோகேஸ் பண்ண முடிஞ்சதுக்கு வந்து மாதா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவளோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. அப்போ சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எல்லாம் பாட்டி தாத்தாவும் எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிவியில் பார்க்கறதுக்கு ஆகா என் பேத்தியை நான் டிவியில் பார்க்கணும், ஆகா என் பேத்தி என்ன அழகா பாட்டு பாடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பாங்க. ஸோ நிச்சயமாக நேரம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்கலாமா? ஓகே, ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள், பாப்பா எப்படி பாடினாங்க? ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப ஹை பிச் இது, டி மைனத்தில் எஃப் நோட் வரைக்கும் பாடுறாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் தான் பாடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த சாங் வந்து இந்த தேர்ட் லைனில் அந்த மேஜர் ஜி மேஜர்லாம் போகும்போது அந்த ஜி மேஜருக்குலாம் நீங்கள் வரும்போது செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக நீங்கள் விட்டுட்டீங்க. அந்த ஜிமிக்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டீங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக ஓனாக பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் பொறுத்து மாறும். அப்போல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் த்ரோட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாங் பாடும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கும் வாய்ஸு. நல்லா இந்த ஏஜில் இப்படி பாடுறது பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட். ஸோ சூப்பர். ஸோ அடுத்த மேம் சொல்லுங்கள் மேம். இது ரொம்ப அழகாக பாடுற ஹஸ்கி வாய்ஸ். ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரியே நல்ல ரேஞ்ச் போகுது, சுதி சுத்தமாக பாடுற, ரொம்ப அழகாக பாடினேன். சூப்பர். அண்ட் ஃபைனலி அமல்ராஜ் சார். வெரோனிகா இல்லை ஹெடி வெரோனிகா ரொம்ப அழகாக பாடுறோமா. ரொம்ப கொஞ்சம் ஓப்பனாக பாட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க, அவ்வளோதான். வாய்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாரு, வீட்டில் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. சூப்பர். ஓகே, இப்போ ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அட்டகாசமாக பாடினீங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஹைடி. சூப்பர். ஸோ ஹைடி வெரோனிகா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப அழகாக பாடி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த அட்மின் ரவுண்டுடைய இறுதி போட்டியாளர் ஸோ ரெடியாக இருக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஷாஷா கப்ரியலா.
ஸோ சூப்பர் ஷாஷா, ரொம்ப அட்டகாசமாக பாடினீங்க, க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. அம்மா. அப்போ அம்மாவும் பாடுவாங்களா? இல்லை, அம்மா பாடும். எப்படி? அம்மா பாட மாட்டாங்க. அம்மா பாட ஆஹா இல்லை, இது வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு கேப்பில் நடந்துருச்சு, என்னமோ நடந்துருச்சு நான் நினைக்கிறேன். வந்து எல்லா குட்டீஸ்லேயும் நம்ம ஆட்லின் ஸ்டார்ட் பண்ணோம், அம்மா பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போயே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, எப்படியும் அவன் மேடையில் போன உடனே அம்மா பாடுவாங்களான்னு கேட்பான், நீ என்ன பண்ணிரு, இல்லைன்னு சொல்லிருன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே சொல்லல, அம்மாட்ட பேசவே இல்லையா? அப்ப எப்படி உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு கேளு ஜோஸ். அப்புறம் எப்படி அம்மா சொல்லி கொடுத்தாங்க? கரெக்டான கேள்வி. அம்மா மீன்ஸ் அம்மாச்சி. நான் அம்மாச்சி அம்மா தான். ஓ, அம்மாச்சி அம்மான்னு கூப்பிடுங்க. சார் அம்மாச்சி வந்திருக்காங்களா? இல்ல வரல. அப்போ வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பாட சொல்லுங்க. அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மாதா தொலைக்காட்சி தளத்தில் வந்து ரொம்ப அழகாக பாப்பா பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு அம்மாவாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமா. ஸோ அப்போ அந்த ஆன்டிஸ் எல்லாம் இப்போ டிவியில் உட்காந்து பார்த்துருப்பாங்க, ஷாஷா அவங்க மட்டும் பார்க்கலாமா, பக்கத்தில் எல்லாரும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க, எங்கள் ஷாஷா டிவியில் வருது பாருங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து மகிழ்விச்சிருக்கிறீங்க பாடி. ஸோ சூப்பர் ஷாஷா, பாராட்டுகள். ஸோ ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாமா? ஓகே. ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள். நல்லா பாடினாங்க. பிச்சு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாடியிருக்கலாம். ஏன்னா 3rd and 4th லைனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுறது முகத்திலே தெரியுது. அதனால தான் கொஞ்சம் ஸ்கேல் கம்மி பண்ணி பாடினீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்கேலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கேலில் பாடிட்டு திடீர்னு ஸ்கேல் மாற்றும் போது அது டக்குன்னு வராது. பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டம். அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்ட பிறகு பரவாயில்ல, எனி ஸ்கேலில் பாடலாம். அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி உங்கள்ட்ட எல்லாம் நல்லா பாடுறீங்க, நல்ல குரல், அருமையாக இருக்குது. ஓகே, பெஸ்ட். ஸோ சூப்பர். ஸோ அடுத்தா மேம் சொல்லுங்கள் மேம். என்ன சாஷா, என்ன சொல்லு. ஷாஷாட்டே கேட்டுரும் அப்படின்னா. இல்லை, அழகான குரல், உனக்கு பயம் கரெக்டா? பயம் தானே? ஒரு நல்ல ஒரு மியூசிக் டீச்சர் கீழே நீங்கள் எல்லாமே படித்து ட்ரெயின் ஆனீங்கன்னா சூப்பராக பாடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீ ட்ரெயின் ஆயிடணும். ஏன்னா நல்ல வாய்ஸ் இருக்குது, இல்லைன்னா யாரும் சொல்ல போகிறதில்ல. இருக்கும் போது அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பண்ணணும். அவங்க 2 பேருமே எல்லாத்தையும் சொல்லியாச்சு அவங்க. ஸோ அதனால் வந்து அப்படி மிச்ச மீதி கூட அதில் தான் சொல்லணும் நான். ஸோ வந்து நல்ல சாங் செலெக்ஷனு, நல்ல சாங் அது, நல்லா பாடினேன். அதுதான் பயான்றது கொஞ்சம் போனால் ப்ராக்டிஸ் பண்ணோம். மியூசிக் டீச்சர் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்லவில்லை. சூப்பர்மா. ஸோ சூப்பர், ரொம்ப அற்புதமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே விஷயம், பயிற்சி முயற்சி ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ பயிற்சியற்ற முயற்சியற்ற பயிற்சியும் பலனளிக்காது. ஸோ ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கண்ட்ரோல் யுவர் எமோஷன் மேம், கண்ட்ரோல் யுவர் எமோஷன் மேம். இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ எடுத்து விட்றேன். ஸோ சூப்பராக ஷாஷா பாடினீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸோடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேஸ் மேம், ப்ளீஸ் ரிவீல் யுவர் ஸ்கோர். சூப்பர், அட்டகாசம். அடுத்ததா அமல்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அட்டகாசம் சாஷா, பாராட்டுகள், நன்றி. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 3 அட்மின் ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இப்போ வந்து இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 3 உடையது. ஸோ அப்போ யார் அந்த இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை ரிவீல் பண்ணுறதுக்காக இப்போது வருகை தர இருக்கிறார். இந்த டீம் 3ல சைலண்ட் ஜட்ஜாக செயல்பட்ட நம்முடைய திருவாளர் எக்ஸ் பால்ராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். ஸோ சைலண்ட் ஜட்ஜ் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு சார். ஸோ வின்னர் யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. எப்படி டஃப்பாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? எல்லாருமே நல்லா பாடுறாங்க, கொஞ்சம் டஃப் தான். ஒரு விஷயம் சொல்லணும், நான் நமக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து நம்ம பார்க்கவே வேண்டாம். ஐயோ அவங்க நல்லா பாடிட்டாங்களே, இவங்க நல்லா பாடிட்டாங்களே, அப்போ வந்து ஒரு பயம் வரும் பாடும்போது. ஸோ பயப்படாமல் பாடுறது தான் முக்கியம். இங்கே ஸ்டேஜில் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் பயம், பெரிய சிங்கர்ஸும் இருக்கும். அது பழகணும். இன்னொன்று தைரியமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமான ஒரு பாடமாக அது இந்த மேடை தளத்தில் மட்டுமல்ல, எல்லா மேடை தளத்திலும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓகே சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க எல்லாருமே வந்து சூப்பராக பாடினாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாருமே வந்து பரிசுக்கு தகுதியானவர்கள். ஸோ அவங்களுக்கான பரிசு நம்ம கொடுத்துடலாமா? கட்டாயம். ரோவினா பெர்னேஸ்,
ஷாஷா கப்ரியலா, அருள் ஜார்த்தன், ஹைடி வெரோனிகா, அண்ட் ஃபைனலி அவர் செல்லக்குட்டி ஆட்லினா. எல்லாருமே அப்படியே திக் 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 என்ன சொல்ல போகிறாங்க, யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸும். ஸோ வந்து இங்கே யார் அப்படின்னு சொல்லி, ஆனால் குழந்தைங்க பேசலாம் எனக்கு அந்த டென்ஷன் ஒன்றும் பெருசாக தெரியல. பேரண்ட்ஸ் பேஸில் தான் பயங்கர டென்ஷன் தெரியுது, யாரை சொல்ல போகிறாங்க யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைகள் எல்லாருமே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பரிசுக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். இருந்தாலும் நம்முடைய விதிமுறைகளின்படி ஒரே ஒருத்தர் தான் இந்த அணியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும். ஸோ அந்த வாய்ப்பை பெறக்கூடிய நபர் யார் என்பதை நம்முடைய திருவாளர் எக்ஸ் பால்ராஜ் அவர்கள் இப்போ தெரிவிக்க போகிறாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 4 3 2 1. ரவீனா. சூப்பர். ஸோ ரொம்ப சிறப்பாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3 உடைய ஃப்ரீ ரவுண்ட் அண்ட் அட்மின் ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபைனல் ரவீனா செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அம்மா ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் வாங்க. ஸோ அம்மா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. இல்லை மேடையில் பாடும்போது குழந்தைங்க ஷிவரிங் ஆனதை விட இப்போ அம்மா தான் பயங்கரமாக ஷிவரிங் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அங்கே உட்காந்துருக்கிறதே கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஸோ சிறப்புமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாப்பா தான் ஃபைனல் போகிறா. ஸோ உங்களுக்கும் பாராட்டுகள். அவள் தான் எல்லாம் சொன்னான். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து அம்மா தான் வந்து பயிற்சி கொடுத்தாங்கன்னு. ஸோ ப்ளீஸ். ஸோ சூப்பர். அவங்க வந்து இந்த நேரத்தில் என்னுடைய அப்பாவும் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் சார் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் வாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் உணர்றீங்க. பாப்பா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஆக்சுவலி மாதா டிவி இல்லந்தோறும் இறையாட்சி நடத்துறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு மேடையை கொடுக்கறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இதில் நாங்கள் பங்கு பெற்றதே பெரிய விஷயம். அதில் வந்து தேர்ச்சி பெற்றது, அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறத நினைக்கிறப்ப பெருமையாகவும் இருக்குது. மாதா டிவிக்கும் அதை வழிநடத்தும் அருட்தந்தையர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆங்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ சூப்பர், அட்டகாசமாக இன்னைக்கு நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3 உடைய ஃப்ரீ ரவுண்ட் அண்ட் அட்மின் ரவுண்ட் முடிஞ்சு ஃபைனலுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ மற்ற நம்முடைய குழந்தைகள், நம்முடைய ஷாஷா இருக்கலாம், நம்முடைய ஆட்லின் எல்லாருக்குமே பாராட்டுகள். குறிப்பாக அவங்களுடைய பெற்றோர்களுக்கு. ஏன்னா இவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் இடையறாத பணிகளுக்கு மத்தியில் என்னுடைய குழந்தைக்கான ஒரு தளம் கிடைத்திருக்கிறது. அந்த தளத்தில் என் குழந்தைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு எனக்கு வேலையாவது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையெல்லாம் கடந்து என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, மீண்டும் உங்களை டீம் நம்பர் 4 வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் அடட்டும் மெட்டுக்கள். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை இப்போ வந்து இங்கே பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ எனக்கு என்னமோ நீங்கள் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல. பாப்பா தான் வந்து அதைத்தான் மேம் நினச்சிருக்கிறாங்க.